மாநில உரிமை என்பதெல்லாம் தாண்டி ஆரிய மாயைக்கு ஆரிய மாயையை எழுதி ஆரியத்திற்கு எதிராக நின்றவர் பேரறிஞர் அண்ணா. நீங்கள் அவர் அப்படித்தானே சொல்ல முடியும். அதற்கு முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு அவர்கள், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜிலாம் உட்கார்ந்துருக்கீங்க. கைத்தட்டுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. அது நீங்க அதுக்கு தான் கைத்தட்டினீங்களா இல்லை வேற எதுக்காவது கைத்தட்டிட்டு இருந்ததை கொலாஜ் பண்ணி போட்டாங்களான்றது நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டா, சப்போஸ் இந்த வீடியோவை யாராவது அதிமுக காரங்க பார்த்தா அவங்க பாருங்க இந்த இடத்துல இல்லவே இல்லை, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. ஆனா நீங்க மாநாட்டுக்கு போனது உண்மை. அந்த வீடியோ போடுறப்ப நீங்க இருந்தீங்களா இல்லையான்றத நீங்க உறுதிப்படுத்துங்க. ஒருவேளை இல்லை, நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம், இல்லை அந்த வீடியோ போட்டு முடிச்ச பிறகு தான் நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், திராவிடத்தை ஒழிப்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு மாநாட்டை அது நடந்து முடிந்த பிறகாவது இந்த கருத்தில் நாங்கள் உடன்படலைன்னு சொல்றதற்கு உங்களுக்கு துணிச்சல் வேண்டுமா வேண்டாமா? மதுரையில் பல இடங்களில் ஒட்டப்பட்ட அந்த போஸ்டரை எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க. சூரசம்ஹாரம் செய்ததை போல முருகன் வந்து திராவிடத்தை அழிப்பதற்கு ஓடிவா, வேல் எடுத்து ஓடிவா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த திராவிடத்துக்கும் அதிமுகவுக்கும் உண்மையா சம்மந்தம் கிடையாதா? ஏன் இவ்வளோ தெளிவா நான் விளக்குறேன்னு சொன்னா, அந்த பேரை வச்சுதான் நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இதுவும் ஒரு திராவிட கட்சி தான், அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்ற பேரை வச்சுதானே எடப்பாடி பழனிசாமி வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கும் அதிமுக இன்றைய அதிமுகவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, 0.1% கூட சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா?